பெரியார் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எதிர்த்து குரல் கொடுத்ததை ஆதாரத்தோட சொல்றேன். என்ன ஆதாரம்? அதான் சொல்ல விட மாட்டேங்கிறீங்களா சார்? விக்ரமன் அவர் தரவு சொல்லட்டும். கொஞ்ச நேரம் என்னை பேச விட்டீங்கன்னா சொல்லுங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வகுக்கப்பட்டு சர்க்குலேஷனுக்கு வருது, விவாத பொருளாக்கி இதுல என்னென்ன கருத்துக்களை சேர்க்கலாம் மாத்தலாம் அப்படின்னு எல்லா மாநிலங்களுக்கும் விவாதங்களுக்காக வருது. அப்ப பெரியார் விடுதலையில எழுதுறார். தேதி என்னால சொல்ல முடியும், போன்ல வச்சிருக்கேன். என்ன சொன்னாரு? அதான் நான் சொல்ல வரேன். சொல்லுங்க சார். சொல்றேன், நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? பிராமணர்கள் அது எழுதுறார், பெரியார் எழுதுறார். பிராமணர்கள் எப்பொழுதுமே படித்து மேலான பதவியில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டார்கள். அவர்களுக்கு ரிசர்வேஷன் தேவையில்லை, இனிமேலும் தங்களை காப்பாற்றிக் கொள்வார்கள். இப்பொழுது தாழ்த்தப்பட்டவனுக்கும் ரிசர்வேஷன் வந்துவிட்டது, இடையில் நாம் தான் மாட்டிக்கொள்வோம். யார் அந்த இடையில்? அதுதான் சூட்சுமம் இருக்கு பெரியார். இதை எழுதிட்டு இன்னைக்கு அவர் எழுதாத மாதிரி சொன்னாரா? பெரியார் பிராமணர் டிவில சொல்றேன், ஓப்பன்ல சொல்றேன். நான் சொன்னது பொய்னா என் மேல வழக்கு போடுங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா வழக்கு போட்டு நீதிமன்றத்தோட அப்படின்னா ஒத்துக்கோங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லியிருக்கார். கீழ்வெண்மணி போராட்டம், தாழ்த்தப்பட்ட மக்கள் 44 பேர் அங்க எரிக்கப்பட்ட பொழுது பெரியார் அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாலேயும் பெரியார்கிட்ட போய் உதவி கேட்கும் பொழுது மறுத்தார். ஒரு வருஷம் வாய பேசல இருந்துட்டு நீங்க சில அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. முடிச்சுக்கிறேன், இதையும் சொல்லணும்ல. உங்களுக்கு ஏன் பதட்டமா நான் பேசினா? அப்படி முடிச்சுக்கிறேன். அப்போ என்ன சொன்ன, ஒரு கூலி ஒருத்தனுக்கு கூலி வேணும்னு நினைச்சா அவன் முதலாளிய கேட்கணும், கண்ட கண்டவனை கேட்க கூடாதுன்னு. யார் அந்த கண்ட கண்டவன் தெரியுமா? அண்ணன் அருணன் சார்ந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சொன்னார். அந்த கம்யூனிஸ்ட் அது மட்டுமல்ல, அண்ணாதுரை முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த கீழ்வெண்மணி போராட்டத்தில் யார முதல்ல கைது செய்தாங்க? யாரு பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை கைது செய்தார்கள். உங்களுக்கான நேரம் கம்யூனிஸ்ட் தோழர்களும் காங்கிரசும் அதை எடுத்துக்கொண்டதனால் அந்த கோபாலசாமி நாயுடு மேல கேஸ் போடப்பட்டது. இப்படி ஒரு வக்கரமான உங்களுடைய பின் வரலாற்றை மறைக்க பார்க்கிறீர்கள் என்றால் அதற்கு பாஜக பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. நான் அதுக்கு முன்னால 2 சின்ன விஷயத்துக்கு பதில் நீங்க கேட்டீங்கல்ல, ராசா சொன்ன வியாக்கியானம் இருக்குதா இல்லையான்னு. அருணன் ஒரு புத்தகத்துல இருந்து வாசிச்சார், இந்த மாதிரி போட்டிருக்குதுன்னு. எல்லாமே அவங்களுக்கு வசதியா தான் திருச்சி தான் சொன்னாங்களே, யாரும் உண்மையை சொல்லல. குறிப்பாக திராவிட கழகம் போடுற புத்தகங்கள் எல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிறதான் போட்டிருப்பாங்க. நான் இப்ப பேசுறேன், எழுதிய புத்தகம் அதுதான் நான் சொல்ல வரேன். அம்பேத்கர் வந்து ஹூ இஸ் சூத்ரான்னு எழுதினார்ல, அது அருமையான உதாரணம். அந்த புத்தகத்துல அவர் எப்படி அம்பேத்கர் அந்த புத்தகத்தை கொண்டு போறாருன்னா, சூத்ரர்களை பற்றி பொதுவான கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அனுலோமம்னு ஒரு திருமண முறையை பத்தி சொல்றார். அதுலதான் இவர் சொல்றார், பிராமணன் வந்து மத்த 4 கீழே உள்ளதே கல்யாணம் பண்ணிக்கிடலாம், சத்திரியன் அவனுக்கு கீழே உள்ள 3. இது வந்து திருமண முறைகளுக்காக செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்கார். ஆனால் எப்படி அந்த புத்தகத்தை முடிக்கிறாரு? சூத்திரர்கள் நாம் நினைப்பது போல் வேசி மகன்கள் இப்படி எல்லாம் கிடையாது, ராஜாவாக இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்றேன். தசரதனுடைய மனைவி சுமித்ரை, லட்சுமணனுடைய அம்மா, அவங்க ஒரு சூத்திர பெண். கிருஷ்ணனை தோக்கடித்த ஜராசந்தன் ஒரு சூத்திர அரசன். எத்தனை அரசர்கள் சூத்திரராக இருந்தாலும் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறாரு. யாருமே இந்த நீங்க டிக்ஷனரி எங்கனாலும் நீங்க சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி எடுத்து பாருங்க, எங்கனாலும் ஒரு இடத்துல வேசி மகன் சொல்லி. ஆனால் வேசி மகன் என்ன அர்த்தம்? சூத்திரர்கள் கர்ப்பகிரகத்துக்குள்ள அர்ச்சகர்களாக போக கூடாது, சத்திரியனே போக முடியாது, வைசியனும் போக முடியாது. ஏன் போக கூடாது? அதுக்கு அந்த படிச்சிருந்தா போலாம், அது படிக்கல என்ன போக